ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நான் இந்த ஜான்வரி மந்த் ஸ்டார்ட் ஆகிறப்ப நான் நம்ம இவ்வளோ புக்ஸ் படிக்கணும், இவ்வளோ ஆத்தர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இவ்வளோ இருக்க புக்ஸ் எல்லாம் படிக்கணும், புதுசாக புக்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். நானும் அதே மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருந்தேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்த ரெசல்யூஷனில் ஒன் ஆஃப் த ரெசல்யூஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, நான் இதை கடைசி முடிவு சொல்லவே கூடாது, 12 மந்த் முடிஞ்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஓகே சொல்லு, இதுக்கான நீட் இருக்கும், இல்லை நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவேணுன்ற ஒரு விஷயம் உள்ளே தோணிகிட்டே இருந்தனால சரி ஓகே லெட்ஸ் டாக் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த 12 மந்த்தும் 12 புக்ஸ் படிக்கிறது. ஓகேவா? அதாவது என்னென்னா ரிலேட்டபிளான இருக்கக்கூடிய புக்ஸ் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆத்தரோட புக்கை ஒரு மந்த்துக்கு 1 படிக்கிறதுன்னு சொல்லி 12 மந்த்துக்கும் 12 புக்ஸ் படிக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் டைம் சுபா அப்படின்றவங்க ஜெயமோகனோட புக்ஸ் மந்த்லி 1 புக்குன்னு சொல்லி 12 மந்த்தும் 12 புக் படித்து முடித்தாங்க. அவங்களுக்கு என்னோடய அப்ரிஷியேஷன். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க மந்த்லி நான் இந்த மந்த் முடித்தது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 12 மந்த்துக்கும் 12 புக் முடித்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப எந்த ஆத்தரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு விஷயம் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டால், ஓகே நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்தோடனே நமக்கு மைண்டுக்கு வர்றது எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது, நம்ம ஏன் எக்ஸ்ட்ராவை ட்ரை பண்ணக்கூடாது, மந்த்லி 1 புக்குன்னு நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். என்னோடய ஷெல்ஃபில் எக்ஸ்ட்ரா புக்கும் நிறைய இருக்குது, அதை இது பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ வந்த ஒரு விஷயம், திடீர்னு ஓகே நம்ம ஜெர்மன் லிட்ரேச்சர் படிப்போம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண வச்சுது. எதுக்காக அப்படின்னு கேட்டால், நோ ரீசன். என்னென்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த புதுசாக ஏதாவது லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்ப சில கண்ட்ரீஸ்லலாம் இங்கிலீஷே அவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சில கண்ட்ரீஸ் இருக்கும். அங்கே மெஜாரிட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. இப்போ நான் தமிழ்நாட்டில் எப்படி மெஜாரிட்டிக்கு ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் மெஜாரிட்டிக்கு அவங்க மதர் டங் மட்டும்தான் தெரியும். நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஷ் தெரியாது. தமிழ்நாட்டில் மெஜாரிட்டிக்கு ஹிந்தி தெரியாதான்ற விஷயம் எனக்கு தெரில, எனக்கு தெரியாது, அதனால மெஜாரிட்டின்னு சொல்லிட்டேன். ஸோ சில கண்ட்ரீஸில் இங்கிலீஷ், இது உண்மை, சில கண்ட்ரீஸில் இங்கிலீஷுன்ற ஒரு லாங்குவேஜ் தெரியாத நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் கூட அங்கே மெஜாரிட்டியான பர்சன்ஸ்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது. இதே மாதிரி ஜெர்மனிலேயும் இருக்க பர்சன்ஸ்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது. நான் ரேண்டமாக சூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஓகே ஜெர்மன் கண்ட்ரியை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிட்டே இருந்தது. ஓகே ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருக்கே அந்த கண்ட்ரி, என்ன தான் நம்ம ஹிட்லர், நாசிசம் அப்படின்ற எத்தனையோ விஷயங்கள் அந்த கண்ட்ரிக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருந்தாலும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த கண்ட்ரியில் இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு ரீசன்ட் டேஸில் கிடச்சிட்டே இருந்தது. ஓகே வை நாட், நம்ம ஏன் ஜெர்மன் ரிலேட்டடான லிட்ரேச்சர்ஸ்லாம் படிக்கக்கூடாது, அது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஏரியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா எக்ஸ்ட்ராவகேஷன்னா மோஸ்ட்லி நமக்கு எக்ஸ்ட்ராவை பற்றி எல்லாம் தெரியும்ல, நமக்கு எடுத்துக்கூடிய இன்ஃபர்மேஷன் நான் ரீலில் எடுத்தால் இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்வைப் பண்ணாலே வருவார், யூடியூப்லேயும் வருவார். என்னோடய புக் ஷெல்ஃப்லேயும் நிறைய புக் இருக்குது. ஆல்ரெடி அவரோட புக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன், அவரோட சஜஷன்ஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அன் ஐடியா. அப்படின்றப்ப ஐடியாவே இல்லாத ஒரு ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் டிசைட் பண்ணேன். ஓகே நம்ம ஜெர்மன் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஜெர்மனில் நிறைய புக் இருக்கான்னு எனக்கு தெரியாது, அந்த லிட்ரேச்சர் சூப்பர் லிட்ரேச்சரானு எனக்கு தெரியாது, அது ஜெர்மன் கண்ட்ரி எங்கே இருக்குன்னு வேணால் தெரியும், மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே பிளாங்காக சூஸ் பண்ணியாச்சு. ஓகே 12 மந்த் 12 ஜெர்மன் புக்ஸ் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை தேடும்போது தான் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா யூரோப்பியன் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட நான் ஸ்பெசிஃபை பண்ணல, வெறும் ஜெர்மனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், இந்த தஸ்தாவஸ்கி, டால்ஸ்டாய் இவங்க எல்லாம் ரஷ்யன் லிட்ரேச்சர். பேசாமல் நம்ம ஏன் ரஷ்யன் லிட்ரேச்சர் எடுத்துக்கூடாது, நிறைய புக்ஸ் இருக்குல்ல, அவங்களதெல்லாம் எக்கச்சக்க புக் இருக்குது. நான் ஜெர்மன் லிட்ரேச்சர் தேடும் போது தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ கஷ்டமாக, இவ்வளோ புக்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் இப்போ ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் 3 மாதம் இருக்குது. 3 மாதம், ஆமாம் 3 மந்த் ஆச்சு. இந்த 3 மந்த்துக்கு 3 புக்ஸ்
நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் இன்கேஸ் மந்த்லி ரேப் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் படித்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு புக்கு ஜான்வரி மந்தில் நான் என்ன படித்தேன் அப்படின்னு கேட்டால் மெட்டாமார்ஃபிசம் படித்தேன், காஃப்கா. அது ஒரு சூப்பர் புக். அது வந்து நெகட்டிவாக நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரியான ஒரு புக்கு. ஹாப்பிலி ஐ கம்ப்ளீட்டட் தட் அந்த ஜான்வரி மந்தில். அண்ட் செகண்ட் மந்த் ஃபெப்ரவரி வந்துச்சு. நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சுது. கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுவோம்ல, சரி ஓகே வேறு என்னென்ன புக்ஸ் இருக்குது, என்னென்ன ஆத்தர்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணுறப்ப ஹெர்னஸ்ட் ஹெசி நம்ம நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஆத்தர்ஸ்க்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் எனக்கு ஃபெமிலியாரிட்டி கிடச்சிது. ஏன்னா மெட்டாமார்ஃபிசம் உருமாற்றம் எல்லாத்துக்குமே தெரியும், பிகினர் கூட தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப சின்ன புக், 100 பேஜ், ரொம்ப ஃபேமஸான புக் அப்படின்றனால எல்லாத்துக்குமே தெரியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி தான் நான் வந்து மெட்டாமார்ஃபிசமையும் சூஸ் பண்ணி நான் படித்தேன். அடுத்து வந்து செகண்ட் புக் சித்தார்த்தா பை ஹெர்னஸ்ட் ஹெசி, நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஆத்தர். ஸோ இந்த புக் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ரேண்டமாக நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது தான் ஓகே இது கூட இந்த ஆத்தர், இந்த புக்கு எனக்கு தெரியும், இந்த ஆத்தர் எனக்கு தெரியும், பட் ஆனால் இவர் ஜெர்மன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. இது ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எதனால அப்படின்னா நம்ம நிறைய படிப்போம், நிறைய ஆத்தர்ஸ் பற்றி படிப்போம், பட் ஆனால் அவங்க எந்த ஊர், எந்த கண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்க எந்தெந்த ஊருன்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து ரேராக தான் தெரியும். ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ்னால் தெரியும், மற்றபடி சில ரைட்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கலான ஒரு சேலஞ்ச் நான் எடுக்கிறப்ப எனக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஹெர்மன் ஹெசி வந்து ஜெர்மன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடச்சிது. ஓகே, ஸோ சித்தார்த்தா அந்த புக்கையும் நான் ஹாப்பிலி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபெப்ரவரி மந்தில் கம்ப்ளீட் பண்ணப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சூப்பர் புக்கு. நம்ம ஷெல்ஃபில் எப்பயுமே இருக்கணும். நான் ஒரு 10 இயர்ஸ் எனக்கு என்னென்னா அந்த புக்கை படித்து சில புக்ஸை மட்டும்தான் நமக்கு படிக்கும்போது ஓகே இந்த புக்கு இப்போ படிக்கல நமக்கு இந்த ஃபீல் இருக்குது, இன்னொரு 10 வருஷம் கழித்து படித்தா நமக்கு என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். அந்த மாதிரி எனக்கு சேப்பியன்ஸ் தோணுச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த புக்கு தோணுச்சான்றது மறந்துருச்சு. ஏன்னா நமக்கு மேபி ஒரு 4 புக் 5 புக் கண்டிப்பாக எனக்கு தோணியிருக்கும். ஆனால் இந்த சித்தார்த்தாவும் எனக்கு தோணுச்சு. மென்டலி ரொம்ப வந்து ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய புக்காக இருந்தது சித்தார்த்தா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபிலாசபிக்கல், ஒரு மைல்டு சட்டில், அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ஒரு மைல்டான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போகணும், அட்வென்ச்சரஸான ஒரு ரைடு போகணும் அப்படின்னா சித்தார்த்தா வந்து சூப்பர் புக்கு. கண்டிப்பாக அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து 10 இயர்ஸ் கழிச்சு இல்லை ஒரு 5 இயர்ஸ் கழிச்சாலும் திரும்ப நம்ம படிக்கணும். எல்லா ஸ்டேஜஸ்லையுமே அது நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்ற ஒரு விஷயம், எந்தெந்த மாதிரி நம்ம பர்சீவ் பண்ணுறோன்ற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த புக்கை வந்து தோணுச்சு, அதை செகண்ட் ரீட் பண்ணோம் அப்படின்றது. தென் இது 2 புக் படித்தாச்சு. மார்ச் மந்த், நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது மார்ச்சில், ஓகேவா? ஆக்சுவலி இது எப்போ ஏப்ரலில் வந்துடும், மார்ச்சில் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த மந்தில் நான் வந்து 3rd புக்காக நான் சூஸ் பண்ணது. எனக்கு டோட்டலி பிளாங்க், என்ன புக் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல பிளாங்காக இருந்தது. அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அன்எக்ஸ்பெக்டடாக என் கைக்கு ஒரு கிஃப்டாக ஒரு புக் வந்தது. நான் என்ன பண்ணேன்னா ஓகே ஜெர்மன் ஆத்தரெல்லாம் ரீட் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணியாச்சு. நம்ம புக் ஷெல்ஃபில் இருக்க ஜெர்மன் ஆத்தர்லாம் யாருன்னு எடுப்போம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஏன்னா நம்ம உண்மையாக சொல்கிறேன், இந்த டைம் நான் அதை எடுக்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம மோஸ்ட்லி அது எந்த கண்ட்ரியில் பப்ளிஷ் ஆனது, எந்த இயரில் பப்ளிஷ் ஆனது அப்படின்றதுக்கான ப்ரியாரிட்டி கம்மியாக தான் கொடுக்குறோமோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. ஃபேமஸான புக்னால் கொடுப்போம், இன்கேஸ் அது ஒரு ஓகேவான புக்குனால் நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன்ற ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன பண்ணேன், எல்லா புக்கும் எடுத்து செக் பண்ணுறப்ப பப்ளிகேஷன் யூகேன்னு இருக்கும், இல்லை பென்குயின் இருக்கும், அந்த எடிஷன் என்ன இயர்னு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. ஃபுல் இங்கிலீஷ் புக்கையும் தேடிட்டேன், ஒத்த ஜெர்மன் புக்கோடு எனக்கு கிடைக்கல. அந்த டைமில் தான் கரெக்டாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு 1 or 2 வீக்குள்ளேயே எனக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்தது, புக் கிஃப்ட் வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூ கமர்ஸ் வீடியோ, புக் ஷெல்ஃப் வீடியோ. அதில் ஒரு முக்கியமான புக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோர் டு டோர் புக் ஷாப். உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு தெரில. டோர் டு டோர் புக் ஷாப் எழுதின ஆத்தர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். லக்கிலி ஓகே 3rd மந்த்துக்கு நமக்கு வந்து ஒரு ஜெர்மன் புக் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தான் லைட்டாக ஒரு 30 பேஜ் 40 பேஜ் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஏன்னா டோட்டலி எனக்கு வந்து இந்த ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் வந்து டோட்டல் டிசாஸ்டர் எனக்கு ரீடிங்கில். அதனால் ரொம்ப ஸ்லோவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது கண்டிப்பாக மார்ச்சில் முடிக்க முடியலனாலும் ஏப்ரலில் கண்டிப்பாக முடிச்சிடுவேன் நான்.
நம்புகிறேன் முடிச்சிருவேன்னு சொல்லி. ஏன்னா எந்த புக்குமே நான் படிக்கல, எந்த புக்கையுமே என்னால் முடிக்க முடியல இந்த டைமில். ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்டால் 3rd புக்காக டோர் டு டோர் புக் ஷாப் சூஸ் பண்ணேன். அண்ட் 4th புக் நான் எடுத்து வச்சுருந்தேன், ட்ரையல்னு நினைக்கிறேன். அந்த புக்கை ஆத்தர் பேர் மறந்துடுச்சு. இல்லை, ட்ரையல் வந்து காஃப்காது. நான் இன்னொரு ஆத்தர் பார்த்து வச்சுருந்தேன் அந்த புக்கு, ஈவில் ஐன்னு நினைக்கிறேன். ஈவில் ஐயும் இல்லை, சாரி மறந்துடுச்சு மறுபடியும். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிற ஃபோனில் தான் அதோட டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஆனி ஃப்ராங்க் டைரி ஜெர்மனா? ஐயோ, அந்த ஆத்தர் ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். அவரோட டோட்டல் கலெக்ஷனும் 40 ரூபாய்க்கோ என்னமோ கிண்டலில் இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். நான் இன்கேஸ் எடிட் பண்ணிலாம் ஆட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அந்த ஆத்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், மேபி 12 மந்த்துக்கும் என்னால் வந்து புக் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. நான் குட்ரீட்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன், மேபி தெரிஞ்ச புக்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் ஆனால் இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் இருக்காங்க, ரீட் பண்ணி எது பிளர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் எடுத்து ரீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஜெர்மன் ஆத்தர், ஃபேமஸான ஆத்தர், இல்லை அந்த லிட்ரேச்சர் ஏதாவது சூப்பர் ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் எதனால அப்படின்னு கேட்டால், ஓகே ஏதோ 12 மந்த்துக்கு 12 புக்கு படிக்கிறோன்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய புது இன்ஃபர்மேஷன், நிறைய நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா, இல்லை நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணாத ஏரியாஸ் எல்லாமே எனக்கு தெரிய வருது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவுமே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அதனால வந்து எனக்கு இப்போ நான் ஸ்டக் ஆனனால எனக்கு வந்து இன்னும் நிறைய சஜஷன்ஸ், இல்லை எப்படி நான் போய் ஜெர்மன் ஆத்தர்ஸ் யாரையாவது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி புக்ஸை வந்து வேறு ஏதாவது ஆப் இருக்கா, குட்ரீடில் நான் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் வேறு ஏதாவது ஆப் இல்லை ஏதாவது புக்ஸ் ஃபேமஸான புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா, இல்லை எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்ற விஷயம் சொன்னாலும் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது வந்து உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து 12 மந்த் 12 புக் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நீங்களும் வந்து மந்த்லி ஏதோ ஒரு ஜியோகிராஃபிக்கல் ரிலேட்டடான புக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஃபேவரட் ஆத்தராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஆத்தராக இருக்கலாம், ஃபீமேல் ஆத்தராக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் கான்செப்ட், ஓகேவா? 12 மாதமும் ஆனால் என்னென்னா இந்த 12 மாதமும் நம்ம படிக்கிற புக்குக்கான ஒரே ஒரு யூனிக்னஸ் இல்லை, கனெக்ஷனை வந்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபீமேல் ஆத்தரை படிக்க போகிறேன், மந்த்லி 1 ஃபீமேல் ஆத்தர்னா ஓகே கோ ஹெட். எந்த ஃபீமேல் ஆத்தர், தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இல்லை எந்த வெளிநாட்டில் இருக்க ஃபீமேல் ஆத்தரை வேணால் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, அந்த கான்செப்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு படிச்சிங்க அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம புக் ஷெல்ஃபில் நிறைய புக்ஸ் இருக்கும், நமக்கு நிறைய பேர் வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ண சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்பாங்க, நமக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய சஜஷன் வரும், யூடியூப்பில் நிறைய வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இதுவே நமக்கு வந்து போதுமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஓகேவா? நம்ம ஏதாவது புக் ரீட் பண்ணோன்னா அது ரிலேட்டடாக நம்ம போய் யூடியூப்பில் பார்க்குறதோ, வீடியோ பார்க்குறதோ, இல்லை ஏதாவது பிளாக் படிக்கிறதோ, இது எல்லாத்தையும் தாண்டி புதுசாக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். எப்போ அப்படின்னு கேட்டால், நமக்கு தெரியாத ஏரியாவில் போய் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப, எனக்கு தெரியாது ஜெர்மன் ஆத்தர் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது, என்னன்னே தெரியாது. நமக்கு புக் ஷெல்ஃபில் படிக்கிறதுக்கும் நிறைய புக் இருக்குது, நமக்கு நிறைய சஜஷனும் வந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், போய் கூகுளில் போய் டைப் பண்ணி யாருப்பா இருக்கீங்க அப்படின்னு தேடுறப்ப அங்கே கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லை புக்கெல்லாம் எடுத்து வச்சு அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ், இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது. ஹாப்பியாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியாத ஒரு ஏரியாவில் சூஸ் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு டிமெரிட் என்ன அப்படின்னு கேட்டால், 12 மாதத்துக்கும் ஆன புக்கு வந்து எனக்கு கிடைக்கல. கிடச்சிரும், சரி ஓகே கோ வித் த ஃப்ளோ, போகிறப்ப பார்த்துப்போம் கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் சரி ஓகே ஹோலில் போடுவோம், நீ இருக்க 3 புக்கை படித்து முடியும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லி ஸோ வெயிட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து தனியாக நம்ம இன்கேஸ் 12 மந்த்தும் 12 வீடியோ புக்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த இயர் எண்டில் அந்த ஃபுல் ஜேர்னியை பற்றி எப்படியெல்லாம் இன்னும் நான் புக்ஸ் சர்ச் பண்ணி எடுத்தேன் அப்படின்ற ஜேர்னியை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். Okay, thanks for watching. Don't forget to subscribe. Bye bye.